ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம். தியான வசனம் 31ஆம் வசனம். ஆதியாகமம் 21:31. அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்செபா எனப்பட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளில் லகாய்ரோயி என்ற துறவை குறித்து நாம் தியானித்தோம். தன்னுடைய நாச்சியார் படுத்தின கொடுமை நிமித்தமாக வீட்டிலே தங்குவதற்கு மனமற்றவளாக தன்னுடைய நாச்சியாருடைய சமூகத்திலிருந்து ஓடி வந்த ஆகார் அங்கே லகாய்ரோயி என்ற இடத்திலே தேவனால் சந்திக்கப்பட்ட அந்த தரிசன துறவை குறித்து பார்த்தோம். லகாய்ரோயி என்றால் தரிசனத்தின் துறவு என்பதாக கடந்த நாளிலே தியானித்தோம். ஆம், ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தரிசனமாகி அவர்களுக்கு தகப்பனாக இருந்து வழிநடத்துகிறார். அவர் தரிசனம் கொடுக்கும் ஒரு ஆண்டவர், காண்கின்ற ஒரு தேவன். நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய அவலம், நம்முடைய வேதனை, சிறுமை இவைகளை கண்டு காணாதவர் போல் சென்று விடுகிறவர் அல்ல, கண்டு அதற்கு பரிகாரம் கொடுக்கிறவர், காண்கிற தெய்வம். அந்த காண்கிற தெய்வத்தை நீங்களும் நானும் கண்ட ஒரு அனுபவம் இருக்கிறதா? அதைத்தான் கடந்த நாளிலே நான் பார்த்தோம். காண்கிறவரை காணும் அனுபவம் உண்டா? காண்கிறவரை கண்ட கண்களாக உங்களுடைய என்னுடைய கண்கள் இருக்கிறதா? இன்று தொடர்ந்து ஒரு துறவை குறித்து நாம் பார்ப்போம். அதுதான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். பெயர்செபா என்ற ஒரு கிணறு, பெயர்செபா என்ற துறவை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். பெயர்செபா என்பதற்கு உடன்படிக்கையின் கிணறு அல்லது 7 கிணறுகள் என்று அதற்கு பொருள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆகாரை வீட்டிற்கு போ என்று சொல்லி வீட்டிற்கு திரும்ப அனுப்பினார். கடந்த நாளிலே தியானித்தோம். இன்று நாம் இந்த 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த நாச்சியார் தன்னுடைய கணவனை வற்புறுத்தி அந்த ஆகாரையும் அவள் ஈன்றெடுத்த குமாரனையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் அந்த வீட்டை விட்டு செல்வதற்கு தேவனும் அனுமதி கொடுக்கிறார். ஆபிரகாமை பார்த்து, நீ துக்கமாக இருக்க வேண்டாம், அவளை வீட்டை விட்டு அனுப்புகிறபடினாலே நீ அவளை என்ன செய், உன்னுடைய மனைவி சொன்ன பிரகாரமாக நீ பிள்ளையையும் அவன் பிள்ளையினுடைய தாயை நீ அனுப்பிவிடு என்பதாக சொல்லுகிறாள். ஆகார் தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அவள் கொண்டு வந்திருந்த தண்ணீரெல்லாம் செலவழிந்து விட்டது. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, இந்த குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அதற்கு எதிராக சற்று தூரம் போய் அமர்ந்து உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் சில வேளைகளிலே அனுமதிக்கின்ற சில காரியங்கள் நமக்கு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதனுடைய நிறைவாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்கின்ற பொழுது அது நமக்கு நன்மைக்குரியதாகவே காணப்படும். இங்கே தன்னுடைய குழந்தையோடு அலைந்து திரிகிறாள். குழந்தை சாவதை நான் எப்படி பார்க்க முடியும்? தண்ணீர் இல்லையே, நாவறண்டு போய்விட்டதே, நான் துக்கத்தோடு இருக்கிறேனே, துயரத்தோடு இருக்கிறேனே, வேதனையை தாங்கி கொண்டு இருக்கிறேனே, எம்மட்டுமாய் நான் இந்த பிரச்சனையை நான் சந்திப்பது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த பெயர்செபா உடன்படிக்கையின் துறவு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்ன? முதலாவதாக தேவன் சத்தத்தை கேட்கின்ற ஒரு இடம். தேவன் சத்தத்தை கேட்கின்ற இடம். 17வது வசனத்தை பாருங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அன்புக்குரிய சகோதரா சகோதரி, உன் பிள்ளைகளுடைய தேவையை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ? உன் பிள்ளை ஆண்டவரை நோக்கி கதறும்படியாக, ஆண்டவரை நோக்கி பேசும்படியாக நீ கற்றுக்கொடு. பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். பெயர்செபா நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதலாவது காரியம் அதுதான். தேவன் சத்தத்தை கேட்கிறார். சத்தத்தை கேட்கும் இடம். அந்த சத்தத்தை கேட்கும் இடத்திற்கு நீ ஓடிவா. நீ ஆண்டவரோடு பேசு. உன் ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். உன் பிள்ளையை பேசச் சொல், ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். உன் கணவனை பேசச் சொல், ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் கேட்பதற்காக காத்திருக்கின்ற ஒரு இடம்.
அந்த இடத்தை நீ தவறவிட்டு விடாதே. அந்த இடத்தை நீ கடந்து சென்று விடாதே. தேவனோடு பேசுவதற்கு நீ நேரம் செலவழிக்கின்ற பொழுது தேவன் உன் சத்தத்தை கேட்கிறார். உன் சத்தம் என் செவிக்கு இன்பமாய் இருக்கிறது, என் பிரியமே ஓடிவா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக 19வது வசனத்தை பாருங்கள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். பெயர்சபா கண்களை திறக்கும் இடம். பெயர்சபா தேவன் சத்தத்தை கேட்கின்ற ஒரு இடம் மாத்திரமல்ல, நம்முடைய கண்கள் திறக்கப்படும் இடம். வழியில்லாத வாழ்வு, விழிப்பிதுங்கின ஒரு வாழ்வு, வேதனையோடு கூட கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்வு. ஆனால் இப்பொழுது அவளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, திறந்து அவள் அங்கே தண்ணீர் இருக்கும் துறவை பார்க்கிறாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவள் வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளுகிறாள். 16ஆம் அதிகாரத்திலே கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் ஆகாருடைய காரியத்தை. அந்த 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். இங்கே அந்த சந்ததியின் பெருக்கமாக முதலாவதாக அவள் கண்கள் திறக்கப்படுகிறது. வழியில்லாத வாழ்வு வாழ வைக்கின்ற ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவளுக்குரிய வாக்குறுதியை அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளுகிறாள். அந்த வாக்குறுதி திரும்பமாய் அவளுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது இங்கே என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவரிடத்தில் ஓடிவா, உன் சத்தத்தை நீ அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன் சத்தம் கேட்கிறார். உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படும், உன்னுடைய அகக்கண்கள் திறக்கப்படும். உனக்காக ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை மேன்மைகளை காண முடியும். நீ திக்கற்று திசையறியாது குடிப்பதற்கு தண்ணீரில்லாது அலைந்து கொண்டிருக்கிற ஒரு அலைச்சலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? காண்கிறார். கண்டு அவளுக்கு ஆசீர்வாதத்தின் முதல் படியாக என்ன செய்கிறார்? அங்கே தண்ணீரை கொடுக்கிறார். இது அவளுடைய வாக்குறுதி, அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியினுடைய உறுதிக்கு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவதாக 22வது வசனம், 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இந்த பெயர்சபா நமக்கு கற்றுக் கொடுக்கிற அடுத்த ஒரு காரியம் என்ன? தேவனுடைய சாட்சியை கேட்கின்ற இடமாக இருக்கிறது. தேவனுடைய சாட்சியை கேட்கின்ற ஒரு இடம். ஐஸ்வர்யத்தினால் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் இருப்பதை அங்கே கண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. அதைத்தான் 17-18 நாம் பார்க்கிறோம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அந்த சத்தத்தை கேட்டார் என்பதாக அந்த மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். அடுத்த வசனம், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன். இதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். 17-18 இந்த வசனத்தை 22வது வசனத்தில் அவர் உறுதிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது இங்கே அபிமெலேக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே நடைபெறுகிற காரியங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொள்ளுகிறான் என்பதெல்லாம் நாம் பின்னால் பார்க்கிறோம். ஆனால் அங்கே அந்த ஆபிரகாம் இடத்திலே அபிமெலேக்கு வந்து சொல்லுகிற சாட்சி என்ன? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதே வாக்குத்தத்தமானது அங்கே ஆகாருக்கும் சொல்லப்படுகிறது. நீ உன் பிள்ளையின் கையை பிடித்து கொண்டு போ, தேவன் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னை பெரிய ஜாதியாக்கு, உன் மகனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவருடைய சாட்சியை கேட்கின்ற ஒரு இடம். அபிமெலேக்கு ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறான். தேவனை அறியாத ஒருவன் தேவ மனிதனிடத்தில் சொல்லுகிறான், தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால் 31 மற்றும் 32 வசனங்களை பார்க்கின்ற பொழுது,
இந்த பேர்சபா நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், பேர்சபா உடன்படிக்கையின் இடம். அபிமெலேக்குக்கும் ஆபிரகாமுடைய ஊழியர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் வருகிறது. அபிமெலேக்கருடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட அந்த கிணறுகளின் நிமித்தமாக ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொள்ளுகிறார். ஆகையினாலே இவ்விதமான பகை அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த சூழ்நிலையானது பகை மாறியது, சமாதானம் வந்தது, சந்தோஷம் தரித்திருந்தது என்று சொல்லி நான் பார்க்கலாம். அதைத்தான் 31, 32 அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்சபா எனப்பட்டது. அவர்கள் பெயர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இங்கே சண்டைக்கான கார்மேகமானது முழுவதுமாக நீக்கப்படுகிறது. பகை மாறுகிறது. சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. சந்தோஷம் அங்கே நிலைத்திருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆம், பேர்சபா உன் வாழ்க்கையிலே பகையை மாற்றுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னுடைய பகையை சிலுவையிலே மாற்றினார் என்பதை மறந்து போகாதே. அந்த சிலுவை எண்டையிலே ஓடிவா. உனக்கு வாழ்வு உண்டு, உனக்கு மேன்மை உண்டு. நிறைவாக 33ஆம் வசனம் சொல்லுகிறது, அது ஒரு தொழுகையின் இடமாக மாறுகிறது. சதாகாலமும் உள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறான். உன் ஆண்டவர் வந்து அப்படியே கடந்து போகிறவர் அல்ல, சதாகாலமும் உள்ள தேவன், மாறாத தேவன், என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரு தேவன். அவர் தொழுது கொள்ளப்படுகிறார். உன் வாழ்க்கையிலே நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை மறந்து போகாதே. எங்கள் அன்பின் தகப்பனே, சதாகாலமும் எங்களோடு இருக்கிற தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாக, தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக, தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் கடந்து செல்ல உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழி நடத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.